வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த உடல 9th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2026 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நாளை பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பருடைய கொஷினை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2026 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பருடைய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதில் குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் பேசும் மொழி இந்திய மொழி குடும்பத்தை சார்ந்தது. தரும் என முடியும் திருக்குறளை எழுதுக. ஒரு தொடரில் இருவினைகளை அமைத்து எழுதுக. கலைச்சொல்லாக்கம் பொறுத்த வரைக்கும் வாட்டர் மேனேஜ்மெண்ட். பழமொழியினை பயன்படுத்தி தொடர் அமைக்க. நெல்லுக்கு பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. வகுப்பத உறுப்பிலக்கணம் கேட்கப்பட்டிருக்கு. பழங்கால மக்களின் நாகரிகம் பண்பாடு தொடர்பான வரலாறை அகலாய்வில் கிடைக்கின்ற பொருட்களும் உறுதிப்படுத்துகிறது. பல்வேறு இடங்களில் அகலாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வகையில் ஆய்வு நடைபெறுகின்ற இடங்களில் கீழடியும் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா வேளாண் உற்பத்தியில் பண்பாட்டு அடையாள நீட்சியினை விளக்குக. பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசின் இணைய வழி சேவைகளை எழுது. அடுத்து பார்த்திங்கன்னா புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். வள்ளிநம்பிக்கை இட்டு நீக்கியும் எழுதுவது இன்றியமையாதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி எழுதுக. பெருமைக்கு ஏனை சிறுமைக்கு தத்தம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நமக்கு விண்வெளியில் நான் என்ற தலைப்பில் கற்பனை கட்டுரை. நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் எளிதாக எடுத்துரைக்க உதவுவது தமிழ்மொழி என்ற தலைப்பில் ஒரு பக்க அளவில் கட்டுரை வரைய சொல்லியிருக்காங்க. இலக்கியம் நயம் பாராட்டுக கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீ பாராட்டு பெற்ற சூழல்கள் 5 எழுதுக. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்தெழுதுக. பன்னாட்டு கூறுகளை பேணி பார்ப்பது நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்தெழுக. திராவிட மொழிகள் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழ் பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தப்படும் 2 இணையவழி சேவைகளை விரிவாக தொகுத்தெழுதுக. அதே மாதிரி இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. நெக்ஸ்ட் பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். ஸோ நாளை பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 தமிழ் பாடத்திற்கான தேர்வு நடத்தப்பட இருக்கு. 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டோட்டல் மார்க் 9th தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண். இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்னி என்பதன் விளக்கம் யாது? நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. இணையவழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் 4 குறிப்பிடு. ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வள்ளினமிகா இடம் சான்றுடன் எழுதுக. கீழ்காணும் மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. கண்ணும் கருத்தும் மேடும் பள்ளமும். கலை சொற்கள் எழுதுக. வாட்டர் மேனேஜ்மெண்ட் டவுன்லோட். பகுப்பத உறுப்பினர்களும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழ்காணும் தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? வேளாண் உற்பத்தியில் பன்னாட்டு அடையாள நீட்சியினை விளக்குக. உரைப்பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடை தருக. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார்? அடிப்பெறாமல் எழுதுக. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. வல்லினம் இட்டு நீக்கியும் எழுதுவதை இன்றியமையாதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்தி எழுதுக. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்தெழுது. உங்கள் ஊரில் நடைபெற்ற விழா முன்னேற்பாடுகள் இந்திர விழா நிகழ்வுடன் ஒப்பிடுக. அதே மாதிரி சுற்றுச்சூழலை பேணிக்காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடப்படும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வரவேற்பு மடல் எழுத சொல்லியிருக்காங்க. பாணையம் பாராட்டுக கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நீ பாராட்டு பெற்ற சூழல்கள் 5 எழுதுக. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோடைய கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 9ஆம் வகுப்பு தமிழ் நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான கொஷின் பேங்க் இதெல்லாம். இந்த கொஷின் பேங்க்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கூவல் என்று அழைக்கப்படுவது எது? நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் இவற்றையெல்லாம் அழைக்கப்படுகிறது. இணையவழியில் இயங்கும் மின்னணு எந்திரங்கள் எவையேனும் 5 குறிப்பிட. நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? பழமணல் மாற்று மீன் புதுமணல் பரப்பு மீன். இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளினமிகா இடங்களுக்கு 2 சான்றுகள் தருக. நெக்ஸ்ட்டு பொருள் தருக பொறுத்த வரைக்கும் கீழே
கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோனு, ட்ராபிக்கல் சோன். அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலைக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எழுதுக. நெக்ஸ்ட்டு பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? என் சமகால தோழர்கள் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வல்லின மிகும் இடங்கள் 4 எழுதி அவற்றுக்கான சான்று தருக. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. அகழ்வாரை தாங்கும் நிலம்போலத்தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியினை விளக்குக. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்தெழுது. தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ்விடு தூது காட்டும் காரணங்களை விளக்குக. உங்கள் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் அகற்றக் கோரி மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் முறைக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கடிதமாக எழுதுக. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காட்சினை கொண்டு கவி உணர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாளைக்கு கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். ஏறுதல் உள்ள தமிழரின் அரசியல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தப்படும் 2 இணையவழி சேவைகள் விவரிக்க. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. இந்திய விண்வெளித்துறை பற்றி செய்திகளை விவரிக்க. சுற்றுச்சூழல் பேணி காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலே சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதே மாதிரி பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற நிகழ்ச்சியில் செய்தி திரட்டி தொகுப்புரை வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். நாளைய தினம் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025க்கான தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ அந்த தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் விதமாக இந்த மாதிரி வினாத்தாளை வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நம்ம அப்டேட் பண்ண ஒரு 5 செட் ஆஃப் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதில் வேணும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. மேற்கில் இருந்து வீற்றும் காற்று கோடை எனப்படும். கணினி சார்ந்து நீங்கள் அறிந்தவை எவையும் 5 தமிழ் சொற்களை தருக. உங்கள் பள்ளியினை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிட. நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது? வள்ளியின மிகும் இடங்களை இட்டு 2 எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் தருக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா தொடரில் உள்ள இருவினைகளை அமைத்து எழுதுக. 3 என்னும் எண்ணு பெயர் பிற திராவிட மொழிகளிலிருந்து எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? ஏறு தழுவுதல் திணைநிலை வாளுடன் எவ்விதம் பிணைந்திருக்கிறது? அடுத்து பார்த்தோன்னா என் சமகால தோழர்கள் கவிதையில் கவிஞர் விடுவிக்கும் வேண்டுகோள் யாது? பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? நீரின்றி அமையாது உலங்கு என தொடங்கும் புறநானூறு பாடல். வள்ளிகம் மிகா இடங்களுக்கு 3 எடுத்துக்காட்டு. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்தெழுதுக. இந்திர விழாவை காண வந்தோர் பற்றியும் விழா முன்னேற்பாடுகள் பற்றியும் மணிமேகலை கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுது. உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கால் முளைத்த கதைகள். ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாதிரி வினாத்தாள் இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதில் ஏறுதலுள்ள தமிழரின் அரசியல் என போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. அகழாய்வோட சிறப்பு. கீழடி அகழாய்வு. அகழாய்வோடைய தேவை, பயன், முடிவுரை. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இமீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் ஒன்று அப்டேட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 9th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025-26 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நாளை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு கண்டிப்பாக மாணவர்கள் இந்த கொஷின் பேப்பர் கூடிய கொஷின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதிலேருந்து கொஷின் பேப்பர் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வேணும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினாயின் 21 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கன்னி என்பதன் பொருள் விளக்கம். உங்களது பள்ளியினை சுற்றியுள்ள நீர்நிலைகள் பெயர்களை குறிப்பிட. செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் பொருத்தம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல்லாக்கம் கேட்டிருக்காங்க. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ அதற்கு கீழே வந்து பார்த்தோன்னா பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? உங்கள் ஊரில் நடைபெற்ற விழா முன்னேற்பாடுகள் இந்திர விழா நிகழ்வுடன் ஒப்பிடுக. காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராணம் பாடல். தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. வல்லினம் இட்டு நீக்கியும் எழுதுவது இன்றியமையாதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அகழ்வாரை தாங்கும் நிலம்போலத்தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அணி வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ்விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்தெழுதுக. சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளில் வரிசையில் மாவட்டத்திலே. இதை ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள் சரிங்களா, ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் நயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. ஏறுதழுவுல தமிழரின் அரசியல் என்று போற்றுவதற்கான காரணங்களை விவரிக்க. நீரின்றி அமையாத உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. இந்திய விண்வெளித்துறை பற்றி செய்திகளை விவரிக்க. பின்வரும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை சொல்லியிருக்காங்க. மழைநீர் சேகரிப்பு. முன்னுரை சாலை பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம், சாலை விதிகள், சாலை விதிகளை பின்பற்றுதல் ஏற்படும் நன்மைகள், முடிவுரை. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். மறக்காத கொஷின் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாநகர ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. நாளைய தேர்வுக்கு இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.